நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்போ நியூஸ் பேப்பரை பார்த்தாலும் ஒரே செய்தி தான். பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறி இருக்குன்னு போட்டிருக்காங்க. என்ன உலகமோ. சூர்யா, என்ன திடீர்னு தும்முற? ஜலதோஷம் பிடிச்சிருக்கா? சந்தியா, நேத்து ராத்திரி ஜன்னல் கதவை மூட மறந்துட்டியா? கஸ்தூரி, இங்க வா. வந்து எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண. நானும் அந்த வேலையை செய்யறேன். கடவுளே அம்மா. நன்றிங்க அண்ணே. சந்தியா, இன்னைக்கு நீ டீ ரொம்ப நல்லா போட்டிருக்க. இதே மாதிரி சமையல் வேலை எல்லாத்தையும் ஒழுங்கா செஞ்சிரு. எல்லார் முன்னாடி என் மானத்தை நீ தான் காப்பாத்தணும். அத்தை, அத்தை, அது நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட பேச வந்தப்ப நீங்க ஜபத்துல இருந்தீங்க. அதனால என்னால சொல்ல முடியும். நேத்து நீ வந்தது மட்டும் எனக்கு தெரியும். இன்னைக்கு என்ன சமைக்கணும்னு கேட்க தானே நேத்து ராத்திரி நீ அங்க வந்திருந்த. நான் முதலே எல்லாத்தையும் சூர்யா கிட்ட சொல்லியிருந்தேனே. அத உன்கிட்டயும் சொல்ல சொன்னேனே. வேலையெல்லாம் அவன் மறந்து போயிருப்பான். அப்படிதானே சூர்யா? நீ ஒண்ணு செஞ்சிருமா. இன்னைக்கு மதிய சாப்பாட்டுக்கு வடை, பருப்பு சாம்பார், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணிடு. இல்லை, நான் என்ன நினச்சேன்னா, அங்கே கோயிலுக்கு வெளியே சில பசங்களாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலான்னு இருக்கேன். இல்லை வேணாம், உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய வேணாம், வடையும் சாம்பாரும் செஞ்சால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் என்னம்மா இங்கே நின்னுட்டு இருக்க? அவன் எப்படி இருமிக்கிட்டு இருக்கான்னு பாரு. போ, போய் முதுக நல்லா தேய்ச்சி விடு. போ. இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. இங்க பாருப்பா, நேத்து ராத்திரி உங்க அப்பாவுக்கு வயிற்று வலிக்கு நீ ஒரு மருந்து கொடுத்தல்ல, அதை கொண்டு வந்து என் ரூம்ல வச்சுடு. இன்னைக்கு உன் பொண்டாட்டி அவ கையால சமைக்க போறா. அதை கண்டிப்பா இவரால சாப்பிடாம இருக்க முடியாது. மறுபடியும் ராத்திரி வயிறு வலிக்கும். அப்புறம் திரும்ப ஒரு ரூமுக்கு வந்து உன்னோட தூக்கத்தையும் என்னோட தூக்கத்தையும் கெடுப்பாரு. அதனால அந்த மருந்தை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல அம்மா, நேத்து ராத்திரி நீ எனக்கு ஒரு மருந்து கொடுத்தல்ல, அந்த அந்த மாத்திரை நேத்து ராத்திரி கொடுத்தல்ல சூர்யா. அந்த மாத்திரையை சாப்பிட்டோன்னா குணம் ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிருப்பா சூர்யா, நடுராத்திரில வந்து உன்னை எழுப்புனேன். ஆனா அந்த மாத்திரை ரொம்ப நல்லா இருந்தது. சரோஜா, பக்கோடா என்ன, இன்னைக்கு நான் சாப்பிட போற சாப்பாடெல்லாம் கூட சொடுக்கு போடுறதுக்குள்ள செரிச்சிடும்.
மீனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏங்க என்னாச்சு? புடவையெல்லாம் வச்சிருக்க கூட நீ எப்ப சுத்தம் பண்ண போற? நீ சுத்தம் செய்ய போறியா இல்லையா? உனக்கு அந்த வேலையை செய்ய சோம்பேறித்தனமா இருந்தா என்கிட்ட சொல்லு, நான் வேற யாரையாவது சுத்தம் பண்ண சொல்றேன். அதெல்லாம் வேண்டாங்க, நான் கோடவுன் மொத்தத்தையும் சுத்தம் செஞ்சுட்டு வரேன், சரிங்களா? என்னம்மா அதுக்குள்ள ஓட பாக்குற? சொல்லுங்க அத்தை. முதல்ல இங்க இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடி. இன்னொரு விஷயம், இங்க இருக்கிற வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு அக்கா அங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அங்க போயிட்டு வா. அவங்க வேணும்னே இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு உன்னை உதவி செய்ய கூப்பிட்டுருக்காங்க. அவங்க ஏன் செய்யறாங்கன்னு தெரியுமா? என் சூர்யாவோட பொண்டாட்டி இன்னைக்கு இத்தனை பேருக்காக தனியா எப்படி சமைக்கிறான்னு பார்க்கத்தான். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியுமா? அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஏன் மருமக ஏதாவது தப்பு பண்ணணும், அப்புறம் அதை வச்சு அவங்க என்ன குத்தி காட்டணும். அம்மா சந்தியா, இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே அவங்க முன்னாடி பதில் சொல்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால என் மானத்தை காப்பாத்துற மாதிரி இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா சமைக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் மீனாட்சி, சொல்லுங்க அத்தை. அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சுட்டு அவங்களையும் கையோட கூட்டிக்கிட்டு வா. அப்பதான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். இன்னைக்கு மொத்த சமையலையும் ஏன் சூர்யாவோட பொண்டாட்டி தனியா நின்னு செஞ்சிருக்கான்னு. போமா, நீ போய் உடனே சமையல் வேலையெல்லாம் ஆரம்பி. இன்னைக்கு என் மானத்தை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. சரிங்க அத்தை. கொஞ்சம் நில்லு. இப்ப வந்துடுறேன், ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். வாங்க. இந்தாம்மா சந்தியா. இங்க இருந்தே அதை அப்படியே எடுத்துக்குவா. கடவுளே, 50,000 ரூபாய் கொடுத்து எனக்கு வாங்கினாரோ அதை போய் மனசாட்சியே இல்லாம அக்காக்கு கொடுக்குறாங்களே. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல புடவை எடுத்து கட்டிக்க. ஒரு பக்கம் உன்னோட நல்ல குணத்தையும் இன்னொரு பக்கம் உன்னோட அழகையும் பார்த்து இன்னைக்கு அக்கா நிச்சயமா அவங்க மனசுக்குள்ளேயே அழணும். இந்தாம்மா, இத வச்சுக்க. சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆயிடு. அதுக்குள்ள நானும் என் பூஜையெல்லாம் முடிச்சிடுறேன். சரிங்க அத்தை. கொஞ்ச நேரம் என்ன விட மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ஏய் கஸ்தூரி, இந்தா வேலையெல்லாம் முடி. விக்ரம், இன்னைக்கு நீ கடைக்கு போகல? இதோ போறமா. போ, சீக்கிரம் போ. ஆண்டவா, என்னதான் நடக்குதோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லை இல்லை இல்லை, இவ்வளோ பருப்பு வேண்டாம். எப்போவுமே ஒருத்தங்களுக்கு ஒரு கை பருப்பு போட்டாலே போதும். அதனால் இதிலிருந்து ஒரு 7 பங்கு, இதிலிருந்து 3 பங்கு போட்டுருங்க. உங்களுக்கு தெரியுமா, மாவு நல்லபடியாக தயார் பண்ணணும்னு சொன்னால் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றினா நல்லா இருக்கும். அதனால மாவு மெத்து ஆகிடும். சூர்யாண்ணா, இன்னும் 2 லட்டு வேணும்.
சூர்யாண்ணா, இன்னைக்கு இந்த பூமி ரொம்ப ஆடுதா இல்ல உங்க கை நடுங்குதா? இதுக்கு முன்னால உங்க கை நடுங்கி நான் பார்த்ததே இல்ல. என்னாச்சுன்னா? அது ஒன்றும் இல்லைடா, நீ போய் வேலையை பார்ப்போம். ஒண்ணும் இல்லைன்னா ஏன் லட்டு பண்ற கை லட்டு உடைஞ்சு போற அளவுக்கு நடுங்குது? சாதாரணமா எனக்கு தான் இப்படி நடக்கும் எப்போனா பரீட்சை எழுதும் போது. எல்லாமே ஒன்று தானே. அடுத்த முறை நீங்க மறக்காம இங்கேயே வரணும், சரிங்களா? சரி. வணக்கம், வாங்க. வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? ஏங்க, யாருக்கோ தெரியாம உங்களை பார்க்க வந்திருக்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு புதுசா ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த புடவையை நான் கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். கடைக்கு வந்து என்ன செய்வாங்க? லூசுத்தனமா கேள்வி கேட்கிறேன். எனக்கு தெரியுங்க, நான் ஒன்னும் இதை பத்தி பேசல. நான் அந்த குடோன் விஷயத்தை பத்தி பேசுறேன். எதையாவது யோசிச்சீங்களா? எப்படியாவது அந்த குடோனை நம்ம திறக்கணுங்க. ஆனா இது விஷயமா நான் என்ன செய்யறது? முன்னாடி தானே நான் அம்மா கிட்ட பேசினேன். என்ன நடந்ததுன்னு பார்த்தல. அக்கா வீட்டுக்கு போ, ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போன்னு அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப நேரடியா நான் எதுவும் சொல்ல முடியாது, இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால இருக்கிற வேலையை போய் பாரு. ஏன் கத்துறீங்க? நான் என்ன செய்யறது? இன்னைக்கு பெரியாத்த வீட்டுக்கு அனுப்புங்க நான் உங்க அம்மா கிட்ட கேட்டேன். அவங்கள தானே போக சொன்னாங்க. இனி நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். வீட்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்ப இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லலாம். எப்பவுமே கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்ல பலன் கிடைக்குங்க. இவர் இதுல ஜீரகம் போட சொன்னாரா இல்ல இதை போட சொன்னாரா? ஜீரகம் இல்ல இதுதான். ஜீரகமா இல்ல சோம்பா? ஜீரகம். இன்னொரு விஷயம், அம்மா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் எப்பவும் கொஞ்சம் ஜீரகம் போடணுமா, அது இருந்தால் ருசியாக இருக்கும். ஜீரகம் தான். இன்னொரு விஷயம், எந்த மாவு செஞ்சாலும் அதில் தண்ணி அதிகமாக ஊற்றணும். ஆனால் கடலை மாவுக்கு கொஞ்சமாக ஊற்றினா போதும், இல்லையா? இல்லை, உங்களோட முந்தான நெருப்பில் பட்டிருக்கோம், கவனமாக இருக்கணும்ல. சமையல் ரூமில் என்றைக்குமே ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தபடியே நல்லத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன்ல, எதையும் மறந்துட்டா மாதிரி தோணுதே. அவங்க எதுவும் மறக்காம இருக்கணுமே. ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்களும் சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாம் ஞாபகம் இருக்குமா? பேசாம ஒன்று பண்ணுவோம், ஒரு வாட்டி வீட்டுக்கு போய் பார்த்துருவோம். நான் அங்கே இருந்தால் அவங்களுக்கும் தைரியமாக இருக்கும்.
சொட்டு, இந்த ஜக்ல தண்ணி தீந்துருச்சு. நான் போய் வீட்டில் தண்ணி கொண்டு வந்தேன். சூர்யாண்ணா, ம்? இப்போதானே நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அதுக்குள்ள எப்படி இவ்ளோ சீக்கிரமா தண்ணி தீர்ந்து போச்சுன்னு எனக்கு தெரியலையே. நான் அது தண்ணி எடுக்கவே இல்ல. அதான் இப்போ தீந்து போயிடுச்சு இல்லடா. இந்த பார் பார். சொட்டு, இந்த விஷயத்தை நீ கவனிக்காம விட்டுருப்படா. இல்ல சூர்யாண்ணா, நான் எப்படி அதை மறப்பேன்? நான் தான் வீட்டுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அவ்வளவு சீக்கிரமா எதையும் மறக்க மாட்டேன்னா. சரி கொடுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம், நானே போறேன். நீ ஒன்று பண்ணு, கடையை ஒழுங்கா பார்த்துக்கோ, நான் போயிட்டு வந்துடுறேன். ம். நான் இந்த சீனை எந்த படத்துலயுமே பார்த்தது இல்லையே. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யா, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ற? ஏதாவது வேணுமாப்பா? அம்மா, அது வந்து ஒன்றும் இல்லை. இந்த சூர்யா, அது இதுன்னு சொல்றதுக்கு பதிலா தண்ணி பிடிச்சிட்டு போக வந்தேன்னு சொல்றது தானே? ஒழுங்கா சொன்னா தானே நல்லா புரிஞ்சுக்க முடியும். அம்மா சந்தியா, சூர்யாக்கு இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொடு. ஆண்டவா, அண்ணி கொடுங்க, இதை என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நீங்க நல்லா சமைக்கணும், அதை பத்தி மட்டும் யோசிங்க, சரியா? இல்லைன்னா அந்த அம்மா இருக்காங்கல்ல, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, என்னது இவங்க அதில் சக்கரை போட மறந்துட்டாங்களே. என்ன கஸ்தூரி, மா, எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமா முடி. எந்த வேலையுமே ஒழுங்கா செய்யறது இல்ல. என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு? என்னப்பா ஆச்சு சூர்யா? காலையில ஜலதோஷம், இப்போ இருமலா? என்ன உனக்கு ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கடையை கொஞ்சம் சீக்கிரமா மூடிட்டு வந்துரு. இஞ்சி, துளசி, அப்புறம் மிளகு போட்டு கஷாயம் பண்ணி தரேன். அதை குடிச்சா உடனே உடம்பு சரியாயிடும். சூர்யா, வேற ஏதாவது வேணுமாப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அம்மா, லட்டுவில் இவங்களை அதிகமாக சக்கரை போட சொல்லுங்க. ஏன்னா பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சக்கரை அதிகமாக இருந்தால் தான் லட்டு பிடிக்கும். அதனால தான். நீ சொல்றதும் சரிதான் சூர்யா. அம்மா சந்தியா, லட்டு செய்யும் போது அதுல கொஞ்சம் அதிகமா சக்கரை போடு. அக்காவுக்கு இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். சரிங்க அத்தை.